சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் கேடிஎம்ங்கிறது வெறும் பைக் கிடையாது, அது ஒவ்வொரு இளைஞனோட கனவா இருந்துச்சு. ரோட்ல இந்த பைக் போனா போதும் எல்லாரும் அப்படியே திரும்பி பார்ப்பாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு போட்டோ போட்டா கமெண்ட்ஸ் மழை கொட்டும். அந்த சத்தத்தை வச்சே சொல்லிடலாம், டேய் கேடிஎம் வருதுடா அப்படின்னு. பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டைல், த்ரில், இந்த மூணுக்கும் கச்சிதமான ஒரு காம்போ வேற எந்த பைக்லயும் அப்போ இல்ல. ஆனா இன்னைக்கு அதே கேடிஎம் கூட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு. ஷோரூம்லாம் ஆடுது, சத்தமே இல்ல. நிறைய டீலர்ஷிப்ஸ் மூடிட்டாங்க. ஒரு காலத்துல வெயிட்டிங் லிஸ்ட்ல இருந்த இந்த பைக்கை இப்போ தேடி வாங்குறதுக்கு கூட ஆள் இல்ல. அது மட்டும் இல்லாம மக்கள் இப்போ இந்த பைக்கை சப்ரி பைக்னு முத்திரை குத்திட்டாங்க. இப்போ இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒரு காலத்துல இந்திய இளைஞர்களை கிறங்கடிச்ச இந்த பைக் இப்போ ஏன் இந்த நிலைமைக்கு வந்துச்சு? கேடிஎம்மோட இந்த வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அப்புறம் முக்கியமா கேடிஎம் கிட்ட இப்போ ஏதாவது சீக்ரெட் வெப்பன் இருக்கா? அதை வச்சு அவங்களால திரும்பவும் ஒரு மாசான கம்பேக் கொடுக்க முடியுமா? வாங்க இந்த முழு கதையையும் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். கேடிஎம் இந்த பேரோட ஒவ்வொரு இந்திய இளைஞனுக்கும் ஒரு எமோஷனல் கனெக்ஷன் இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, இது நம்ம இந்திய பிராண்ட் கிடையாது. ஐரோப்பால இருக்கிற ஒரு சின்ன நாடான ஆஸ்திரியாவோட தயாரிப்பு தான் இது. வருஷம் 1934 ஹான்ஸ் ட்ரங்கன்போல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் ஒரு சின்ன ரிப்பேர் ஷாப் ஆரம்பிச்சார். அங்கிருந்து உருவானதுதான் இந்த கேடிஎம், அதாவது குரோன் ரைஃப் மற்றும் ட்ரங்கன்போல்ஸ் மட்டிஹாஃபன். ஆரம்பத்துல கேடிஎம் ரொம்ப ரக்கடான கரடுமுரடான பாதைகள்ல ஓடுற மாதிரியான பைக்குகளை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா 1990கள்ல கேடிஎம் தங்களையே ஒரு புது அவதாரத்துக்கு மாத்திக்கிட்டாங்க. அப்போ அது வெறும் ரக்கட் பைக் மட்டும் இல்ல, வேகம், பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் போல்டான ஸ்டைலோட அடையாளமாவே மாறிடுச்சு. சரி, இப்படிப்பட்ட கேடிஎம் எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு? இந்த கதை 2007 ஆரம்பிக்குது. நம்ம இந்தியாவோட முன்னணி நிறுவனமான பஜாஜ் ஆட்டோ கேடிஎம்ல கிட்டத்தட்ட 14.5% பங்குகளை வாங்கினாங்க. உண்மையை சொல்லணும்னா பஜாஜுக்கு அப்போ ஒரு குளோபல் பார்ட்னர் தேவைப்பட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பைக் செக்மெண்ட்ல தங்களோட பிடியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் பஜாஜ் இந்த முடிவை எடுத்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா கேடிஎம் கம்பெனியும் இந்தியா மாதிரி ஒரு சூப்பரான மார்க்கெட்டுக்குள்ள நுழையணும்னு ஆசைப்பட்டாங்க. ஏன்னா இங்க இருக்கிற பையர்ஸ் முக்காவாசி பேர் யங்ஸ்டர்ஸ், புது ட்ரெண்ட்ஸை டக்குன்னு ஃபாலோ பண்றவங்க. அதனால பஜாஜ் கேடிஎம் ரெண்டு பேருக்குமே இது ஒரு பெரிய வின் வின் சிச்சுவேஷனா இருந்துச்சு. அப்புறம் 2012ல கேடிஎம் அபிஷியலா இந்தியாவுக்குள்ள கால் பதிச்சாங்க. அவங்களோட முதல் பைக்கான கேடிஎம் டியூக் 200 லான்ச் பண்ணாங்க. இதோட ஆரம்ப விலை எவ்வளவு தெரியுமா? வெறும் 1,17,000 ரூபாய் தான். இவ்வளவு கம்மி விலையில ஒரு ஸ்போர்ட்டியான, அக்ரெசிவான ஒரு பிரீமியம் லுக் பைக் கிடைச்சது இந்தியாவுக்கு ரொம்பவே புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இதனால டியூக் 200 நம்ம இந்தியாவோட பைக்கிங் டெபினிஷனையே மாத்திடுச்சுன்னு தான் சொல்லணும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கேடிஎம் அவங்களோட மார்க்கெட்டிங்ல செமையா ஸ்கோர் பண்ணாங்க. மத்த சாதாரண கம்ப்யூட்டர் பைக்குங்க மாதிரி மைலேஜ் பத்தியோ இல்ல கம்ஃபர்ட் பத்தியோ அவங்க கவலையே படல. ஆரம்பத்துல இருந்தே ரேசிங் டிஎன்ஏ, அப்புறம் ரெடி டு ரேஸ் அப்படிங்கிற டேக்லைன்ஸை வச்சு வேகம்னா உயிர்னு இருக்கிற இளைஞர்களோட மனசை அப்படியே அள்ளிட்டாங்க. அவங்களோட டிவி விளம்பரங்கள், சோசியல் மீடியா கேம்பெயின், இதெல்லாம் கேடிஎம் ஒரு தனி லெவலுக்கு கொண்டு போச்சு. இப்படிதான் டியூக் 200 ஓவர் நைட்ல இந்திய இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய கிரேஸ உருவாக்குச்சு. கேடிஎம் டியூக் 200 பாக்குறதுக்கு மட்டும் கெத்தா இல்லாம ஓட்டுறதுக்கும் ஒரு சூப்பரான ஃபீலை கொடுத்துச்சு. இதோட லைட் வெயிட் பிரேம் எவ்வளவு கச்சிதமா இருந்துச்சுன்னா, சிட்டி டிராபிக்லயும் சரி, மலைப்பாதை வளைவுகள்லயும் சரி, ஒவ்வொரு ரைடும் ரொம்ப ஸ்மூத்தாவும் ஜாலியாவும் இருந்துச்சு. உண்மையா சொல்ல போனா பெர்ஃபார்மன்ஸ், அக்ரெஷன், அப்புறம் அந்த பியோர் ரேசிங் ஸ்பிரிட், இதுதான் கேடிஎம்மோட உயிர் நாடியா இருந்துச்சு. இதனாலதான் அது வரைக்கும் பல்சர், அப்பாச்சே, அப்புறம் கரிஸ்மா பைக்குகளை பெர்ஃபார்மன்ஸ் கிங்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல இப்போ கேடிஎம் ராஜாவா உட்கார்ந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு காலேஜ் கேம்பஸ்லயும் கேடிஎம் ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாவே மாறிடுச்சு. யூடியூப்ல பைக் ஸ்டன்ஸ் வீடியோக்கள் எல்லாம் பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிச்சது. கம்பெனியும் இந்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டு மக்களோட வரவேற்பை பார்த்து எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லயும் ஷோரூம்ஸை ஓபன் பண்ணாங்க. டியூக் 200 அந்த அதிரடியான வெற்றிக்கு அப்புறம் 2014ல கம்பெனி டியூக் 390 லான்ச் பண்ணாங்க. அப்போ அதோட விலை வெறும் 1,25,000 ரூபாய் ஆரம்ப கட்டத்துல. பெர்ஃபார்மன்ஸ் அப்புறம் வேல்யூக்கு இது ஒரு புது பெஞ்ச் மார்க்கையே உருவாக்குச்சு. இந்த பைக்கோட 390 சிசி லிக்விட் கூல்ட் இன்ஜின், 44 பிஹெச்பி பவர், அப்புறம் ஸ்லிப்பர் கிளட்ச் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய கேம் சேஞ்சரா அமைஞ்சது. அதுக்கப்புறம் கம்பெனி அவங்களோட அந்த ஐகானிக் ஆர்சி சீரீஸ அறிமுகப்படுத்தினாங்க. அது பாக்குறதுக்கும் அக்ரெசிவா இருக்கும், ஓட்டுறதுக்கும் ஒரு பியோர் ரேசிங் ஃபீல கொடுக்கும். உண்மையா சொல்ல போனா கேடிஎம் இந்தியால வெறும் பைக்கை மட்டும் விற்கல, முதல் தடவையா இந்தியாவுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் பைக்கிங் கல்ச்சரையே கொண்டு வந்தாங்க. மலைங்கள்ல லாங் ரைட் போறதா இருக்கட்டும், இல்ல யூடியூப் ரிவ்யூஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் கேடிஎம் தான் ராஜாவா இருந்துச்சு. அதாவது கேடிஎம் வெறும் ஒரு மெஷின் கிடையாது, அது லட்சக்கணக்கான இளைஞர்களோட
கனவாவே மாறிடுச்சு. ஆனா இந்த பைக்குகள் எவ்வளவு வேகமா சக்சஸ் ஆச்சோ அதே வேகத்துல நிறைய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிச்சு. இங்கிருந்து தான் கேடிஎம்மோட அந்த வீழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். சொல்ல போனா கேடிஎம்மோட தீவிர ரசிகர்களா இருந்தவங்க கூட இப்போ அந்த பைக்கை விட்டு தூரமா ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இதெல்லாம் ஒரே நாள்லயோ இல்ல ஓவர் நைட்லயோ நடந்துடல. இதுக்கு பின்னாடி கேடிஎம் பண்ண சில தப்புகளும் அந்த பைக்ல இருந்த குறைகளும் தான் காரணம். அதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான் அந்த பைக்ல பிராக்டிகாலிட்டி பெருசா இல்லாம இருந்தது. அதாவது நீங்க ஒரு லாங் ரைடு போறதுக்கும் அதே சமயம் நம்ம டெய்லி லைஃப் தேவைகளுக்கும் ஒரு பைக் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு கண்டிப்பா கேடிஎம் செட் ஆகாது. ஏன்னா அதோட பவர்ஃபுல் இன்ஜின் சிட்டி டிராபிக்ல சிக்கினாலே போதும் ரொம்ப சீக்கிரமாவே ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். இதனால சிட்டிக்குள்ள பைக் ஓட்டுறதே ரொம்ப கஷ்டமா மாறிடுச்சு. சில நேரங்கள்ல அந்த சைடு பேனல்கள் எந்த அளவுக்கு சூடாகும்னா பைக்ல காலை கூட வைக்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை வந்துடும். அது மட்டும் இல்லாம இதோட சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டா இருந்ததுனால மோசமான ரோட்ல வண்டியை ஓட்டும் போது உடம்பே ரொம்ப டயர்ட் ஆயிடும். அப்புறம் பைக் ஓட்டும் போது முன்னாடி குனிஞ்சுக்கிட்டே தான் ஓட்ட வேண்டி இருந்தது. இது கொஞ்ச தூரம் போறதுக்கு ஓகே தான், ஆனா டெய்லி யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா செட் ஆகல. இதுக்கு மேல அந்த ஒல்லியான ஹார்டான சீட்னால கொஞ்ச நேரத்திலேயே ஓட்டுறவங்களுக்கு இடுப்பு வலி வர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா கேடிஎம்மோட மைலேஜ் ஒரு பெரிய தலைவலியாவே இருந்துச்சு. ஏன்னா இதே செக்மெண்ட்ல இருக்கிற மத்த கம்பெனி பைக்குங்களா 40ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுக்கும்போது கேடிஎம் வெறும் 25ல இருந்து 30க்குள்ளேயே நின்னுடுச்சு. பெட்ரோல் விலை வேற நாளுக்கு நாள் ஏறிட்டே இருக்கிறப்போ இந்த கம்மி மைலேஜ் மிடில் கிளாஸ் ஆளுங்களை ரொம்பவே கவலைப்பட வச்சிருச்சு. ஆனா பிரச்சனை இதோட முடியல. போக போக கேடிஎம்மோட விலையும் பயங்கரமா ஏறி போச்சு. ஆரம்பத்துல 1,20,000 ரூபாய்க்கு கிடைச்ச டியூக் 200 பைக் இப்போ கிட்டத்தட்ட 2,30,000 ரூபாய் வரைக்கும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சர்வீஸ், இன்சூரன்ஸ், அப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் விலையெல்லாம் கூட ரொம்பவே அதிகமாயிடுச்சு. ஏன்னா ஒரு சாதாரண 200 சிசி பைக்குக்கு பேசிக் சர்வீஸ் பண்ணவே 800ல இருந்து 1,200 ரூபாய் வரைக்கும் தான் ஆகும். ஆனா கேடிஎம் டியூக்கு பேசிக் சர்வீஸுக்கு 2,500ல இருந்து 4,000 ரூபாய் வரைக்கும் பில் வந்துருது. இதுக்கும் மேல கேடிஎம்மோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினுக்கு சிந்தடிக் ஆயில் ஊத்தணும். அது 1 லிட்டரே 1000 ரூபாய்க்கு மேல வருது. சொல்ல போனா கேடிஎம் வாங்கின புதுசுல இருந்த அந்த சந்தோஷம் சீக்கிரமாவே வருத்தமா மாறிடுச்சு. ஏன்னா இந்த மெயின்டெனன்ஸ் செலவு மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு ஒரு பெரிய சுமையாவே மாறிடுச்சு. இதனாலதான் ஆரம்பத்துல ஒரு ஜோஷ்ல பைக் வாங்குறவங்க கூட ஒரு 6 முதல் 7 மாசத்திலேயே அதை வித்துறலான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேடிஎம் ஒரு பிரீமியம் பிராண்ட்னு சொல்லி அதிக விலைக்கு வித்தாங்களே தவிர அந்த விலைக்கு ஏத்த சர்வீஸோ நம்பகத்தன்மையோ அவங்க கிட்ட இல்ல. ராயல் என்ஃபீல்டு மாதிரி கம்பெனிங்க கூட விலையை ஏத்துனாங்க. ஆனா அவங்க சர்வீஸ் நெட்வொர்க், பைக்கோட உறுதி, கஸ்டமர் சப்போர்ட்னு எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா கேடிஎம் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. இதனால கேடிஎம் ஒரு சின்ன குரூப்புக்குள்ளேயே முடங்கிடுச்சு. மத்த கஸ்டமர்ஸ்லாம் வேற பிராண்டுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா ஆரம்பத்துல வந்த டியூக் அப்புறம் ஆர்சி சீரீஸ் எல்லாமே யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்ல செமையா இருந்துச்சு. ஆனா இந்தியால லோக்கலா அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதோட குவாலிட்டி குறையறத மக்கள் கவனிக்க ஆரம்பிச்சாங்க. டேங்க் பேனல்கள் லூஸ் ஆகுறது, வைப்பர் பார்ட்ஸ் சில மாசத்திலேயே டல்லா போயிடுறது, பெயிண்ட் உதிர்றது, அப்புறம் வண்டியில வர வினோதமான சத்தங்கள்னு இந்த குவாலிட்டி பிரச்சனைகளும் மெயின்டெனன்ஸ் செலவும் பைக் ஓட்டுறவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே மாறிடுச்சு. ஒரு சாதாரண கிளச் கேபிள் மாதிரி சின்ன சின்ன பார்ட்ஸுக்கு கூட கஸ்டமர்ஸ் 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருந்தது. இதனால கஸ்டமர்ஸோட கோபம் மெல்ல மெல்ல வெடிச்சு வெளியே வர ஆரம்பிச்சது. யூடியூப் வீடியோக்கள், பைக் ஃபோரம்கள், ரெட்டிட், அப்புறம் ஆன்லைன் கம்யூனிட்டிகள்னு எல்லா இடத்துலயும் கம்ப்ளைண்ட்ஸ் குவிய ஆரம்பிச்சது. ஆனா இங்கதான் ஒரு பெரிய தப்பு நடந்துச்சு. கேடிஎம் இந்த கம்ப்ளைண்ட்ஸை ஒருபோதும் சீரியஸாவே எடுத்துக்கல. இதனால அந்த பிராண்ட் மேல இருந்த நம்பிக்கையும் அதோட அந்த கெத்தான இமேஜும் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிச்சிருச்சு. இதோட நேரடி பாதிப்பு கேடிஎம்மோட சேல்ஸ்ல ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சது. மே 2023 5115 பைக்குகள் வித்திருக்கு. மே 2024 வெறும் 4525 பைக்குகள் மட்டும்தான் வித்திருக்கு. அதாவது வருஷாந்திர கணக்குல பார்த்தா 11.53% சரிவு. இந்த வீழ்ச்சியில ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பழைய கஸ்டமர்ஸ் திரும்ப கேடிஎம் பக்கமே வரல. முன்னாடிலாம் டியூக் 200 ஓட்டுறவங்க அடுத்து டியூக் 390 இல்லனா RC 390 வாங்கணும்னு கனவு காணுவாங்க. ஆனா இப்போ நிலைமை அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. அந்த ரைட்டர்ஸ்லாம் இப்போ ராயல் என்ஃபீல்ட், யமஹா இல்லனா டிவிஎஸ் மாதிரி மத்த நம்பிக்கையான பிராண்டுகளுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது இந்தியால மட்டும் நடக்கிற கதை கிடையாதுங்க. கடந்த 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா கேடிஎம் சவுத் ஈஸ்ட் ஏசியா, லத்தீன் அமெரிக்கா, அப்புறம் ஐரோப்பான்னு பல நாடுகள்ல கால் பதிச்சாங்க. ஆனா அங்க இருக்கிற ரைட்டிங் கல்ச்சரையும் அந்தந்த ஊர் மக்களோட தேவையையும் புரிஞ்சுக்க கேடிஎம் தவறிட்டாங்க. எல்லா நாட்டுக்கும் ஒரே மாதிரியான ப்ராடக்ட் கொடுக்க முயற்சி பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா அமைஞ்சிருச்சு. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குல்ல. ஒரு இடத்துல வண்டி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்பாங்க, இன்னொரு இடத்துல
மெயின்டெனன்ஸ் செலவு கம்மியா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஆனா கேடிஎம் இது எதுலுமே செட் ஆகல. இதுக்கு நடுவுல உலகம் முழுக்க இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யுகம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்தியால ராயல் என்ஃபீல்ட், டிவிஎஸ், ஹீரோன்னு பெரிய கம்பெனிகள் எல்லாம் எலக்ட்ரிக் பைக்குகளை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஐரோப்பா, அமெரிக்கால இருக்கிற மத்த போட்டி நிறுவனங்களும் இவி செக்மெண்ட்ல கோடிக்கணக்குல முதலீடு பண்ணிட்டாங்க. ஆனா கேடிஎம் அவங்க இன்னும் அந்த பழைய பெட்ரோல் இன்ஜின் கனவுலயே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அவங்களும் இதுல ஒரு கை பார்க்கலாம் தான் முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்களோட முதல் எலக்ட்ரிக் பைக் இடியூப் டெஸ்டிங் ஃபேஸை தாண்டி வெளியவே வரல. இதனால எந்த பிராண்ட நம்ம ஃபார்வர்ட் திங்கிங், ரேசிங் இனோவேஷன்னு கொண்டாடணுமோ அதே பிராண்ட் இப்போ மெல்ல மெல்ல ஓல்ட் ஸ்கூல் மாதிரியும் அவுடேட்டடான மாதிரியும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இங்கதான் கம்பெனி ஒரு பெரிய தப்பே பண்ணிட்டாங்க. டிமாண்ட் தொடர்ந்து குறைஞ்சிட்டே வந்தாலும் பைக்குகளை தயாரிக்கிறத அவங்க குறைக்கவே இல்லை. அதாவது மக்கள் பைக் வாங்குறது கம்மியானாலும் ஃபேக்டரியில இருந்து பைக் மட்டும் முன்னாடி மாதிரியே வெளியே வந்துட்டே இருந்துச்சு. இதனால விற்காத பைக்குகள் குவிய ஆரம்பிச்சிருச்சு. கம்பெனியோட செலவும் அப்படியே கைமீறி போயிருச்சு. இந்த செலவை குறைக்கிறேன் பேர் வழின்னு கேடிஎம் அவங்களோட மிக முக்கியமான ஆயுதமான ஆர் மற்றும் டி பட்ஜெட்டையே குறைச்சிட்டாங்க. இதனால புது டெக்னாலஜி மேல இருந்த கவனம் அப்படியே குறைஞ்சு போச்சு. இதோட நேரடி பாதிப்பு பைக்கோட குவாலிட்டிலையும் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ்லயும் ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சது. இந்த வீழ்ச்சி வெறும் மார்க்கெட் இமேஜ் இல்லனா சேல்ஸோட மட்டும் நின்றுடலாங்க. கம்பெனியோட பொருளாதார நிலைமையும் ரொம்ப மோசமா சிதைய ஆரம்பிச்சிருச்சு. நிலைமை எந்த அளவுக்கு மோசமாச்சுன்னா கேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனியான பியரர் மொபிலிட்டி ஏஜி அப்புறம் திவாலாகிற நிலைமைக்கே வந்து அதுக்கான லீகல் வேலைகளையும் ஆரம்பிக்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ அந்த கம்பெனி மேல சுமார் 2 பில்லியன் யூரோஸ், அதாவது நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 19,000 கோடி ரூபாய் அளவுக்கு மலை போல கடன் ஏறி போச்சு. இது பத்தாதுன்னு 2,500க்கும் மேற்பட்ட கடன் கொடுத்தவங்க பணத்தை கேட்டு ரொம்ப நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல பேங்க் ஆஃப் சைனா, ஐசிபிசி, ராய்ஃபைசன் பேங்க்னு பல பெரிய இன்டர்நேஷனல் பேங்குகளும் அடக்கம். இவங்க எல்லாருக்கும் அவங்க பணத்தை திரும்ப கொடுக்கணும்ல. ஆனா கேடிஎம் கிட்ட அப்போ போதிய லிக்விடிட்டி, அதாவது டக்குன்னு செட்டில் பண்றதுக்கு கையில காசே இல்ல. சின்னதா ஒரு சைட் நோட், 19,000 கோடிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. கேடிஎம் இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து எப்படி தப்பிக்க போறாங்க? அப்புறம் இந்த நிலைமையில இருந்து வெளியே வரதுக்காக பிப்ரவரி 2025ல கேடிஎம் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பிளான கொண்டு வந்தாங்க. அந்த ப்ரொபோசல்ல அவங்க என்ன சொல்லி இருந்தாங்கன்னா, எங்களால எங்க கடன்ல 30% மட்டும்தான் திருப்பி அடைக்க முடியும், மீதி 70% கடனை தள்ளுபடி பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கடன் கொடுத்தவங்களும் இந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க, 70% தள்ளுபடி செஞ்சதுக்கு அப்புறம் கூட கேடிஎம் இன்னும் 5,200 கோடி ரூபாய் கட்ட வேண்டியிருக்கு. அதுவும் மே 23, 2025க்குள்ள கட்டியாகணும். ஆனா இந்த நிம்மதி எல்லாம் வெறும் பேப்பர்ல மட்டும்தான் இருந்துச்சு. நிஜத்துல யாருக்கு பெரிய அடி விழுந்துச்சுன்னு பார்த்தா கேடிஎம்மோட முதுகெலும்பா இருந்தவங்களுக்கு தான். நூத்துக்கணக்கான ஊழியர்களுக்கு மாசக்கணக்கா சம்பளமே வரல. டீலர்களுக்கு வர வேண்டிய பாக்கி பணமும் கிடைக்கல. இதனால நிறைய ஷோரூமை மூட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சில இடங்கள்ல இப்போ பூட்டே போட்டாச்சு. இதுக்கு நடுவுல இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கேடிஎம் வேர்ஹவுஸ்ல கிட்டத்தட்ட 26,65,000 பைக்குகள் விற்காம அப்படியே தேங்கி கிடக்குது. அதாவது வண்டி ரெடி ஆயிடுச்சு, ஆனா வாங்குறதுக்கு ஆள் இல்ல. இத பார்த்தாலே டிமாண்ட் பத்தின அவங்களோட பிளானிங் சுத்தமா தோத்து போச்சுன்னு நல்லா தெரியுது. இப்போ கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, இந்த பைக்குகளை எல்லாம் பெரிய டிஸ்கவுண்ட்ல விற்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அன்றாட செலவுக்காவது கொஞ்சம் காசு கையில வரணுமே அப்படிங்கிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்ல, சில நாடுகள்ல 2023ஓட பழைய மாடல்களை கூட இப்போ கிளியரன்ஸ் சேல்ல கொண்டு வந்துட்டாங்க. நிலைமை இந்த அளவுக்கு மோசமானதுனால கேடிஎம்மோட தாய் நிறுவனம் பியர் மொபிலிட்டி ஏஜி தங்களோட சொத்துக்களை விற்கவும் சில நாடுகள்ல இருந்து மொத்தமா வெளியேறவும் பிளான் பண்ணிட்டாங்க. இதனால செலவை குறைச்சிட்டு முக்கியமான மார்க்கெட்ல மட்டும் கவனம் செலுத்தலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா ஒருவேளை இந்த ரீஸ்ட்ரக்சரிங் பிளானும் தோத்து போய் சீக்கிரமா நிலைமை சரியாகல அப்படின்னா கேடிஎம் முழுசா திவாலாகிற நிலைக்கு போக கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு மோசமான காலத்திலையும் கேடிஎம் இன்னும் முழுசா நம்பிக்கையை விடாம தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்காங்க. கம்பெனி அவங்களோட ஆபரேஷன்ஸை திரும்பவும் பழைய நிலைமைக்கே கொண்டு வர சுமார் 800 மில்லியன் யூரோ, அதாவது கிட்டத்தட்ட 7,500 கோடி ரூபாய் புது ஃபண்ட் திரட்ட பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா, கேடிஎம் மீண்டு வர இந்த கஷ்டமான நேரத்துல அவங்களுக்கு பெரிய பலமா இருந்தது அவங்களோட பார்ட்னர்ஸ் தான். இந்த மோசமான நிலைமையிலையும் கம்பெனி திரும்பவும் எழுந்து நிக்க அவங்க தான் பெரிய தைரியம் கொடுத்தாங்க. இந்த ரெஸ்கியூ மிஷன்ல முதல்ல வர பேரு பஜாஜ் ஆட்டோ. கேடிஎம் கிட்ட அன்றாட செலவுகளை பார்க்க கூட காசு இல்லாத அந்த நேரத்துல பஜாஜ் 150 மில்லியன் யூரோ, அதாவது சுமார் 1,435 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பஜாஜ் சரியான நேரத்துல கொடுத்த இந்த சப்போர்ட் கேடிஎம்க்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். இது தவிர 2018ல இருந்து கேடிஎம்மோட பார்ட்னரா இருக்க சிஎஃப் மோட்டோவும் இவங்க தான்
சைனால கேடிஎம்மோட டீலர் நெட்வொர்க்கை பாத்துக்கிறாங்க, ஹெல்ப் பண்ண முன்னாடி வந்திருக்காங்க. சிஎஃப் மோட்டோ சுமார் 350 இருந்து 700 மில்லியன் யூரோ வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்காங்க. இது கேடிஎம்மோட ஃபியூச்சர் பிளான்ஸுக்கு ஒரு பெரிய பூஸ்டரா இருக்கும். ஒருவேளை இந்த நம்பிக்கையில தான் கேடிஎம் இன்னைக்கு செம கான்பிடன்ஸா சொல்லிட்டு இருக்காங்க, we are ready to race again அப்படின்னு. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேடிஎம்மால திரும்பவும் ஒரு மாசான கம்பேக் கொடுக்க முடியுமா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.